ஜும்ஆ தொழாமல் இந்த ரமலானை கடந்து விட்டால் நாமே நம்மை இழந்தவர்களாகி விடுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹ்மினான சகோதரர் சகோதரிகளே, ரமலான் என்பது சாதாரண மாதம் அல்ல. ஜுமா என்பது சாதாரண நாள் அல்ல. ஆனால் ரமலானில் வரும் ஜுமா அது ஒரு இரட்டை அருள். ஒரு பக்கம் நோன்பு நம்மை தக்வாவுக்கு அழைக்கிறது, மற்றொரு பக்கம் ஜும்ஆ நம்மை அல்லாஹ்வின் மன்னிப்புக்கு அழைக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான் திருக்குர்ஆனில் சூரத்துல் ஜும்ஆ அத்தியாயம் 62 வசனம் 9, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நுதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜுமுஅத்தி ஃபஸௌ இலா திக்ரில்லாஹி வதாருல் பைய் தாலிக்கும் ஹைருன் லக்கும் இன் குன்தும் தஅல்லமூன். இந்த வசனத்தின் விளக்கம்: ஈமான் கொண்டவர்களே, ஜும்ஆ தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வின் நினைவிற்கு விரைந்து செல்லுங்கள். முஹ்மினானவர்களே, நாம் உண்மையில் விரைந்து செல்கிறோமா அல்லது உலக வேலைகளையே முன்னிலைப்படுத்துகிறோமா? ரமலான் நமக்கு பசி மூலம் கட்டுப்பாடு கற்றுக் கொடுக்கிறது. ஜும்ஆ நமக்கு வாராந்திர சுத்திகரிப்பு தருகிறது. ஒரு ஜும்ஆவிலிருந்து அடுத்த ஜும்ஆ வரை சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியானால் இந்த ரமலான் ஜும்ஆ நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு திருப்பு முனையாக கூடாதா? நாம் சிந்திப்போம், அடுத்த ரமலான் நமக்கு உறுதியா? அடுத்த ஜும்ஆ நமக்கு உறுதியா? கடந்த வருடம் நம்முடன் இருந்த சிலர் இன்று கபரில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னொரு ஜும்ஆ கிடைக்கவில்லை. ஆனால் நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாளை நாம் தீர்மானிப்போம், ஜும்ஆவை தவறவிட மாட்டோம். முன்கூட்டியே தயாராகி பள்ளிவாசலுக்கு செல்வோம். அதிகமாக ஸலவாத் சொல்வோம். துஆ செய்யும் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேரத்தை தேடுவோம். மனம் திரும்பி உண்மையான தௌபா செய்வோம். இந்த ரமலான் ஜும்ஆ நம்மை ஜன்னத்துக்கு ஒரு படி நெருக்கமாக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை மென்மையாக்க வேண்டும். நம்மை அல்லாஹ்வின் நெருக்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த அரிய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்த தௌஃபீக் வழங்குவானாக. நம் பாவங்களை மன்னித்து நம் துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இந்த 30 நாள் ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து இணைந்து இருக்க விரும்பினால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த ரமலான் மற்றும் ஜும்ஆவை நம் வாழ்க்கையில் மாற்றமாக மாற்றுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.